இந்திய சினிமால எந்த நடிகரையாவது காலில் செருப்பு இல்லாம பிச்சைக்கார மாதிரி குப்பையில உக்காந்து நடிச்சு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். யாராலையும் முடியாது. ஏன்னா ஆரம்ப காலத்துல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அறிஞ்சு எந்த ஒரு இது பேக்ரவுண்ட் இல்லாமையும் கஷ்டப்பட்டு மேல வந்தவர் தான் தலைவர் தனுஷ். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர். என் பேர் தீபக். சூப்பரா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. பக்காவா இருக்கு. படம் கண்டிப்பா நல்லா விடும். கண்டிப்பா லைனப் வந்து சூப்பரா இருக்கு. நல்ல திரைக்கதை வந்து பக்காவா இருக்கு. சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் செம்ம சூப்பருங்க. எல்லா சாங்கும் நல்லா இருக்கு. ஐயோ, தனுஷை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்டிங்கும் பர்ஃபெக்டா பொருந்துங்க. கண்டிப்பா அதுல வந்து 100% அவரோட ஆக்டிங் வந்து 100% மேல கண்டிப்பா பர்ஃபெக்டா இருக்குங்க. டைரக்டர் வந்து ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறார். 3 மணி நேரம் வந்து நடுவுல கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு. பட் கிளைமாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. எல்லாமே அருமையா இருக்கும். நாகார்ஜுன் ஆக்டிங் எக்ஸலண்ட். அவரெல்லாம் சீனியர்ஸ். தனுஷும் நல்லா இருக்கு. வில்லன் வந்து எல்லாத்த விட தூக்கி சாப்பிட்டு இருக்கிறார். யார் வந்து இந்த மாதிரி நடிப்பாரா என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ரோல் மாதிரி இந்த பிச்சைக்கார மாதிரி நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா அதை விட பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு. அந்த கடைசி லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருக்காரு. அந்த சீன்லாம் ஒவ்வொரு சீனும் பார்க்கும்பொழுது நம்மள அறியாமலே நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம். அது மாதிரியான சீன்ஸ் நடிச்சிருக்காரு. சாரோட கேரியர்லேயே இந்த படம் தான் பெஸ்ட்டு. அதாவது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக எமோஷ்னலாக நடிச்சிருக்காரு இந்த படத்தை. படம் வேற லெவல். பணக்காரனுக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கும் நடக்கிற ஸ்டோரி தான் ப்ரோ. படம் சூப்பர் இருக்கும். வேற லெவல். 3 மணி நேரம் போனதே தெரியல. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் செமையா மோஸ்ட் பக்கா சூப்பரா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் வேற மாதிரி எப்பவுமே ஒரு மாஸ்டர் பீஸ். நல்லா படம். ஆமா 3 hours. ஆமா 3 hours லேகலாம் படத்துல கிடையவே கிடையாது. ஸ்டோரி எப்படி போகுது? ஸ்டோரி வந்து பெக்கர் தான். ஸோ அது நாங்கள் சொன்னா ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஆமா ஆமா ஒரு அடிப்பார்ல எல்லாமே தேவை. நாலு ரொம்ப தேவை இந்த படத்துக்குலாம். அந்த ஆள் படத்தை தூக்கி நிறுத்திட்டாரு. காஷ்மீர் கேரக்டரும் ரொம்ப தேவைதான். அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே தேவையான கேரக்டர். எதுவுமே இதுக்கு தேவையில்ல. மியூசிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி உள்ள வருவாங்களா? புரியல. கண்டிப்பா வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. ஆனா பாருங்க படம் 10 சரியான மாஸ்டர் பீஸ். படம் 10க்கு 10 தான். எல்லா வாடியும் தூக்க போகிற அடுத்த வருஷம் எழுதி வச்சுக்க. அது இல்லாம டைரக்டர் வந்து சூப்பரா தலைவரை ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க அவர் அந்த கெட்டப்ல நடிச்சாரு, இவர் இந்த கெட்டப்ல நடிச்சாரு, அந்த ஆக்டர் அது மாதிரி நடிச்சாரு, இந்த மாதிரி நடிச்சாருன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஓகேங்களா, அதனாலதான் அவருக்கு எல்லா இதுவுமே தெரிஞ்சிருக்கு. அதனால ஒரு எளிய மக்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவரு எல்லா ரோல் பண்ணாலுமே அது அவருக்கு சூட்டபுளா இருக்கும்னா அவரு இதுக்கு முன்ன சொல்லியிருக்காரு. நான் வந்து 10 பேத்து பக்கத்துல போய் உக்காந்தாலும் நான் வந்து அவங்கள ஒருத்தராக தான் தெரிவேன், என்னை தனியா அடையாளம் காட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த 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 வார்த்தைக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? சூப்பரான படம். ஆடியன்ஸு, ஃபேமிலி, ரசிகர் எல்லாமே கொண்டாடக்கூடிய ஒரு படம். சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை எல்லாருமே வந்து பார்க்கணும். இந்த படத்தை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரா இருக்குது. ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு.